சிறப்பான 75வது குடியரசு தின விழாவிலே இந்த விழாவிலே தலைமை தாங்கி சிறப்புரையாற்றிய நம்ம தலைமை ஆசிரியர் மதிவாணன் சார், இங்கு வருகின்றிருக்கின்ற ஆரோக்கியதாஸ் சார், நம்முடைய கந்தசாமி சார், இங்கு வரவேற்புரை ஆற்றிய ஆசிரியர் செல்வகுமார், இங்கு வருகின்றிருக்கின்ற ஆசிரியர்கள், ஆசிரியை, அன்பார்ந்த குழந்தைகளை, நம்ம ஒவ்வொரு வருஷமும் சுதந்திர தின விழா, குடியரசு தின விழா இப்படி கொண்டாடிட்டே போகிறோம். நம்ம தலைமை ஆசிரியர் சொன்னது மாதிரி குடியரசு தின விழாவிலே ஒரு சிறப்பு அம்சங்கள் அமைந்திருக்கின்றது. அதை பற்றி சுருக்கமாக சார் சிறப்பான முறையில் உங்களுக்கு முன்னாடி எடுத்து சொன்னார். சமத்துவம், நம்முடைய ஒற்றுமை, சுதந்திரம், ஒற்றுமையில் வேற்றுமை காணுகின்ற இந்த அரசியல் அமைப்பு. இதில் நமக்கு தெரியும், நம்மளது நாட்டில் பல மொழிகள் உண்டு, நம்ம பேசுறதுக்கு உரிமை இருக்குது. அதுதான் அந்த அரசியலமைப்பு சட்டத்திலே முதல் முக்கியத்துவமாக இருந்த ஒரு சிறப்பம்சம். நம்ம எந்த மொழியை வேண்டும் பேசலாம், நம் எந்த உடைய வேண்டும், நம்ம எப்படி வேணாலும் நம்முடைய ட்ரெஸ் பண்ணிக்கலாம். அந்த மாநிலத்தில் இருக்கின்ற அந்த சிறப்பு அம்சங்களை பற்றி உங்களுக்கெல்லாம் தெரியும். நம்ம பல மாநிலத்திலையும் ட்ரெஸ்கள் மாறி மாறி போடுறாங்க. நம்ம ஸ்கூல்லையே பல யூனிஃபார்ம்கள் மாறி போடுற மாதிரி நம்ம பல மாநிலத்திலையும் அப்படி சாப்பிடுகின்ற உணவுகள் பலதரப்பட்ட உணவுகள். நம்ம இப்போ கேரளாவில் இந்த அட்டப்பாடியில் சாப்பிடுகிற உணவெல்லாம் வேற வேற இடத்துல சாப்பிடுறது. அப்படி வேற்றுமையில் ஒற்றுமை காணுகின்ற நமது பாரத நாட்டிலே இந்த குடியரசு தின விழாவிலே சிறப்பான முறையிலே இந்த விழாவிலே கொடியேற்ற வந்திருக்க எனக்கு ஒரு பெருமைப்படுகிறேன். அதில் நம்ம உறுதிமொழி எடுத்த சில வாக்கியங்களை உங்களுடன் கடன் எடுத்து நான் அதுவும் சிறப்பான முறையிலே அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். நாம் இந்த ஸ்கூலிலே படிக்கின்றோம், அதான் சொன்னாங்க, அப்பாவுக்கும் ஆசிரியர்களுக்கும் மதிப்பு கொடுக்கணும்னு சொல்லி நீங்க உறுதிமொழி எடுத்தீங்க. அது ஒன்றும் கூட உங்க மூளையிலே சிறப்பு அம்சமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படின்னா நாம் இந்த வயசில் கொஞ்சம் வயசான கடைசியில் நாம் செஞ்ச தவறுகள் திருத்தப்பட வேண்டும் சொன்னால் அது திருத்திட்டு ஒரு காரியம் இல்லை. நான் அடிக்கடி சொல்கின்ற ஒரு விஷயம், திருத்த வேண்டிய சமயத்தில், திருத்த வேண்டிய காலகட்டத்தில் நம் புத்தியை திருத்தி ஆசிரியர்கள் சொல்கின்ற வாக்குகள் கேட்டு, தாய் தகப்பன் சொல்கின்ற வாக்குகளை கேட்டு, இந்த காலகட்டத்தில் நம்ம முன்னாடி மாதிரி இல்லை, எல்லாமே நம் கைக்குள் ஒதுங்கி இருக்கின்றது. தவறுகளானாலும் செய்யலாம், நல்லதானாலும் செய்யலாம். ஏன்னு சொன்னால் நான் சொல்ல போகின்ற ஒரு கிழமையில் நம்ம செல்போனுடைய ஒரு காரியத்தை உங்கள்கிட்ட சொல்கிறேன். அது தவறும் இருக்கின்றது, நல்லதும் இருக்கின்றது. நமக்கு அது ஸ்கூலுக்கு, குழந்தை நாட்டுக்கு பெருமை தேடு. நம்ம அப்படி நம்ம ரஜினி அவர்களுடைய அந்த வாக்கு, அந்த பாட்டை எடுத்து சொன்னால், அந்த ஒரு ஸ்கூலுக்கு, நாம் படிக்கின்ற ஸ்கூலுக்கு பெருமை தேட வேண்டும். நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தைகளுக்கு பெருமை சேர்க்க வேண்டும். நம்ம ஊருக்கே பெருமை சேர்க்க வேண்டும். அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய அந்த ஒழுக்கமான நம்முடைய நடைமுறை, அந்த ஒழுக்கமான நடைமுறையிலே நம் கல்வி கற்கின்ற முறை, இது எல்லாமே சிறப்பு அம்சங்களாக அமைந்திருக்க வேண்டும். நமக்கு இன்னைக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் இந்த முக்காலி ரெசிடென்சி ஸ்கூலில் நம்ம கொல்லத்தில் போய் ஸ்டேட் லெவலில் ஒரு அவார்டு அவங்க வாங்கியிருக்காங்க, இந்த டான்ஸ் ப்ரோக்ராம்னு நினைக்கிறேன். அப்போ ஏன் நம்ம மடத்துக்கார ஸ்கூல் முடிவு செய்யக்கூடாது அப்படின்னா நான் அன்னைக்கு எனக்கு தோணுச்சு. எந்த ஸ்கூலுக்கு போனாலும் என்னுடைய ஞாபகத்தில் வருகின்றது நம்ம மடத்துக்கார ஸ்கூல். ஏன்னா நான் முன்னாடி மாணவன், அது மட்டும் இல்லாமல் இந்த ஊருடைய மெம்பர், இந்த பிரசிடென்ட் எங்கள் முறையில் இங்கே, அதுவும் இல்லாமல் நம் பயின்ற மொழி, இதுக்கு எல்லாமே ஒரு உணர்வுகள் இருக்கின்றது. அந்த உணர்வை காப்பாற்ற வேண்டும், மொழி உணர்வை காப்பாற்ற வேண்டும், நம் பள்ளியினுடைய பெருமையை காப்பாற்ற வேண்டும், தாத்தந்தையினுடைய பெருமையை காப்பாற்ற வேண்டும். இதெல்லாம் சிறப்பான உறுதிமொழியாக எடுத்துக்கொண்டு உங்கள் மனதில் வைத்துக் கொண்டு இனிமேல் உள்ள நாட்களில் பள்ளிக்காக நம்
வளர்ச்சிக்காக, பெற்றோருடைய வளர்ச்சிக்காக நாம் பாடுபடுவோம், படிப்போம், விளையாடுவோம், வெற்றி பெறுவோம் என்று இந்த 75வது குடியரசு தின விழாவிலே சிறப்பான உறுதிமொழி எடுக்க வேண்டும் என்று தெரிவித்துக் கொண்டு என் உரையை முடித்துக் கொள்ள நன்றி, வணக்கம்.